ஜல்லிக்கட்டு மக்களுக்காக ஜல்லிக்கட்டா போலீஸுக்காக ஜல்லிக்கட்டா? போலீஸ்க்கு அடிதான். போலீஸ் இல்ல அப்படின்னா ஒரு சிஸ்டம் இருக்காது. அது வந்து நான் போலீஸ் சப்போர்ட் பண்றேன்றாதீங்க. அவங்களுக்கு அதான ரோல். அந்த ரோலை வந்து சில இடத்துல கரெக்டா கம்பலா யூஸ் பண்றாங்க. பாலமேடு ஜல்லிக்கட்டு மோசமான ஜல்லிக்கட்டு, அரசியல் ஜல்லிக்கட்டு. பசங்க எல்லாமே ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தோம் இந்த ஒரு நாளுக்காக. எல்லாத்துக்கும் மஞ்சள் நடத்துறாங்க. மக்கள் பார்க்கல, போலீஸ்காரன் தான் பாக்குறேன். அங்க போனாக்க அடிக்கிறேன். இனி வர ஜெனரேஷனுக்கும் சரி, நம்மளுடைய தமிழ் விளையாட்டு வந்து விடக்கூடாது. நம்மளுடைய தமிழர்களோட வீர விளையாட்டு. ஜல்லிக்கட்டுல அரசியல் கலந்துட்டாங்க. ஆடிவாசல் வந்து 1000 ரூபா டோக்கனா, 500 ரூபா டோக்கனா. எல்லாருமே டிகிரி ஹோல்டர்ஸ். எங்களோட பாரம்பரியத்தை நாங்க காப்பாற்ற வந்திருக்கோம் படிச்சுட்டு. We will support ஜல்லிக்கட்டு. எத்தனை வருஷமா ஜல்லிக்கட்டு நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 10-15 வருஷமா ஜல்லிக்கட்டு வந்துருக்கேன். பக்கத்து ஊரு, அதனால ரொம்ப ஆர்வமா இருக்கேன். பாலமேடு காலையெல்லாம் பிடிச்சிருக்கீங்களா? காலையில நான் பிடிக்கல, இவர் காலை பிடிச்சிருக்காரு. ஒரு மாடு பிடிக்கிறேன். அம்மா மாடு எல்லாம் பிடிச்சது இல்ல. சும்மா மாடு கூட வருவான், கிராமத்து மாடு அது வருவான். பாக்குறது உங்களுக்கு ஏன் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு? அது ஒரு இன்ட்ரெஸ்ட். வருஷத்துல ஒரு நாள், அந்த ஒரு 3 நாள் 2 நாளுமே ரொம்ப ஒரு ஆர்வமா இருக்கும். அதனால ரொம்ப சந்தோஷம். போலீஸ் இல்ல அப்படின்னா ஒரு சிஸ்டம் இருக்காது. புரியுதுங்களா? அது வந்து நான் போலீஸ் சப்போர்ட் பண்றேன்றாதீங்க. அவங்களுக்கு அதான ரோல். அந்த ரோலை வந்து சில இடத்துல கரெக்டா கம்பலா யூஸ் பண்றாங்க. போலீஸ் அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்றதெல்லாம் ஆக்ரோஷமா இருக்காங்க. எல்லாமே அன்பேலன்ஸ் தாங்க. நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து இருக்கு. போலீஸ் கொஞ்சம் கண்டிப்பா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அவங்க இல்லைன்னா பண்ண முடியாது. ஜல்லிக்கட்டை வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து இப்ப நம்ம சிஸ்டம் கரெக்டா தான் போய்கிட்டு இருக்கு. இப்ப போலீஸ் இல்லைன்னு நீங்க சொல்லக்கூடாது. அவங்க நம்ம சேஃப்டிக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா இல்லீகலா ஒரு செயல் செய்யும் போது தான் அவன் வந்து ரூல்ஸ் சப்போர்ட் பண்றாங்க. பட் நீ கரெக்டா சிஸ்டமா போட கயிறு போடுறாங்க. கயிறு போடுற இடத்துல நீ கரெக்டா பண்ணி ஃபாலோ பண்ணி மாட்டை பிடிச்சிட்டு போ, ஈஸியா இருக்கும். இப்ப அந்த கயிறு போடுற இடத்துல தேவையில்லாம அவன் ஒரு கயிறு அடிக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? 3 கயிறு அடிச்சாலும் அந்த மாடு நிக்காது. அவ்வளவு ஸ்பீடா போகும். அதனுடைய தன்மை எப்ப குறையுதோ அதுக்காக தான் நான் சொல்றாங்க. நம்ம இல்லீகலா பிஹேவ் பண்ணும்போது போலீஸ் வந்து அகைன்ஸ்டா யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். ஏன் நீங்க கரெக்டா ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அவங்க நல்ல சப்போர்ட் தான் பண்றாங்க. காலையெல்லாம் பிடிச்சிருக்கீங்களா? காலெல்லாம் அடைக்கிறீங்கப்பா. நிறைய மாடு பிடிச்சிருக்கீங்க. எத்தனை வருஷமா பிடிச்சிருக்கீங்க? நான் ஒரு 10 வருஷமா பிடிச்சிருக்கேன். முதல்ல பிடிச்சி வாங்கிருக்கேன். கல்ல பேப்பர்ல முதல்ல வந்திருக்கீங்க. தெலங்கானால ஒன்றியா கல்லணையில பேப்பர்ல முதல்ல வந்திருக்கீங்க. இப்ப மாடு விட்டுட்டு குழந்தை விட்டியாச்சு. வீட்டுல போக கூடாது. சம்சாரத்தனம் பண்ணிக்கிட்டு தோட்டத்துல நம்ம ஒன்று நம்ம களத்துல அடக்கும் போது எப்படி உங்க மனசுல என்ன ஓடும்? ஆர்வம் வந்து அடக்கிற எண்ணம் தான் ஓடும். மற்ற எண்ணமே வராது. செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அடக்கிற எண்ணம் தான் ஓடும். மற்ற எண்ணமே வராது. செத்தாலும் ஒரு இதுதான் ஒரு ஆசை கோளாறு, வீரத்தன்மை தான். அப்புறம் எதுவுமே கிடையாது. பரிசுலாம் நிறைய வாங்கியிருக்கான். நிறைய பேப்பர்ல வந்திருக்கு. பரிசுல நிறைய வாங்கியிருக்கேன். இவ்வளவு பரிசு கிடையாது. நான் முடிக்கும்போது இவ்வளவு பரிசு கிடையாது. அப்போ வந்து அண்டா, குத்து விளக்கு, வேட்டி துண்டு, காசு இதான் போட்டாங்க. மற்றதுல எதுவும் கிடையாது. உங்களுக்கு இப்ப நடக்கிறது பிடிச்சிருக்கா இல்ல உங்க காலத்துல நடந்ததுதான் பிடிச்சிருக்கா? எப்பவுமே நடக்கிறது பிடிக்கும். மக்களுக்காக ஜல்லிக்கட்டு நடக்குதா, போலீஸுக்காக ஜல்லிக்கட்டு நடக்குதா? இது எங்களுக்கு விரிவா தெரியும் சார். எங்க சார் மக்கள் எங்க மஞ்சள் பார்க்க முடியுது? மக்கள் பார்க்கல, போலீஸ்காரன் தான் பாக்குறேன். அங்க போனாக்க அடிக்கிறேன். எல்லாத்துக்கும் மஞ்சள் நடத்துறாங்க. என்னோட கேள்வி அதுதான். மக்களுக்காக மஞ்சள்டா ஜல்லிக்கட்டு, மக்களுக்காக ஜல்லிக்கட்டா, போலீஸுக்காக ஜல்லிக்கட்டா? என்னோட கேள்வி அதான் சார். பாலமேடு ஜல்லிக்கட்டுல உங்களை பார்க்க விடலன்னு எங்க பார்க்க வர்றாங்க? போனாலும் போலீஸ்காரன் லட்டி எடுத்துட்டு அடிக்கிறேன். அடி வாங்கிட்டு தான் சார் வர்றான். இது வந்து எங்களோட கோரிக்கை சார். மக்கள் வந்து ஆசைப்பட்டு தான் ஜல்லிக்கட்டு வருஷம் நடத்துறோம். இதுக்காக இந்த போராட்டம் பண்ணி நாங்க ஜல்லிக்கட்டுக்கு பர்மிஷன் வாங்கினோம். ஆனா மக்கள் பார்க்க முடியல. இவ்வளவுக்கெல்லாம் வந்து கட்ட கிடையாது. அங்க திட்டிக்கிட்டு இருந்து ஒரு 30 மீட்டர் தான் அந்த இது கெட்டு கட்டியிருந்தாங்க. இப்போ வந்து இங்க வரையும் கட்டிருக்காங்க. மக்கள் வந்து எதுக்கு வர்றாங்க? மாட்டை 4 மாட்டை சாமியாண்டு தொட்டு கும்பிட்டு போன முடியாத மக்கள் வர்றாங்க. அதை வந்து செயல்படுத்த முடியல சார். எங்களுக்கு என்னண்டாங்க, குறைவாடியில வந்து மக்களை வந்து பார்க்க விடணும். மக்களை வந்து சுதந்திரமா பார்க்க விடணும். ஜல்லிக்கட்டை பார்க்க விடணும். அதுதான் எங்களோட கோரிக்கை. ஏன்னா போலீஸ்காரங்க எங்களை அங்க உள்ள போக விட மாட்டாங்க. போலீஸ்காரங்க தான் வர்றாங்க. அப்ப நாங்க எதுக்கு சார் நான் ஓட்டு போட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன்? எனக்கு தெரிஞ்ச ஒரு கருத்து, போன வருஷத்துக்கு நடந்த மஞ்சட்டுக்கு இப்ப நடந்த மஞ்சட்டுக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் இப்ப நடக்கிற விஷயத்துக்கு போன வருஷம் துறவாடிக்கு முன்னாடி ஆணை இருந்துச்சுங்க. இப்ப முன்னாடி இங்க வச்சிட்டாங்க. காவல்துறை திமுக மோசமான இந்த மஞ்சட்டுக்கு வர கிராம மக்கள் எத்தனை பேர் வர்றாங்க. மாடு கொண்டு வரோம், சந்தோஷமா பார்க்கணும். மாடை தொட்டு கும்பிட்டு சந்தோஷமா வர்றோம். அதை பார்க்கறதுக்கு ஒரு இதுவும் கிடையாது. வரது காவல்துறையும் திமுக ஆட்சி ரொம்ப மோசம் பண்ணுது. பாலமேடு ஜல்லிக்கட்டு மோசமான ஜல்லிக்கட்டு, அரசியல் ஜல்லிக்கட்டு. யாரு இவர் அண்ணன் மூர்த்தி அண்ணன் மோசமான தலைமை நடத்துறாரு. அவர் கையாளுக்கு மட்டும் டவுன் கொடுத்துக்காரு. அவர் கையால இந்த பஞ்சாயத்து மோசமான ஜல்லிக்கட்டு நடத்துற கிராமத்துக்காரர்கள் வரமுடா. எத்தனை ஊர்ல இருந்து புதுக்கோட்டை, காரைக்குடி, இத்தனை ஏரியால இருந்து மாடு, தஞ்சாவூர், எல்லா ஊர்ல இருந்து மாடு வருது. அது பார்க்க ஒரு நின்று பார்க்கறதுக்கு மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. பாதுகாப்பு என்ன கொடுக்குறாங்க? மாட்டுக்கு பாதுகாப்பு கிடையாதுங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிறாங்க. சந்தோஷமா எதுக்கு வர்றான்? 10 மாடை பார்க்கணும், 10 மாடை தொடணும், 10 மாடு குத்துறான் பாயிரம். இதுதான் ஜல்லிக்கட்டு. மனுஷனோட தமிழோட ஒரு பாரம்பரியம். மாடை பிடிக்கணும். அந்த விஷயத்துல மாட்டுக்குத்தான் நல்ல விஷயம். ரூல் இது கிடையாதுங்க. வர அரசியல் வர இது வந்து ஏடிஎம்கே கிடையாது. திமுக வந்ததுக்கு அப்புறம் மோசமானது இந்த மஞ்சட்டை வந்து மோசமா நடத்துற டிஎம்கே வந்ததுக்கு அப்புறம். இது என்னோட கருத்துங்க. இப்ப ஜல்லிக்கட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப
சிறப்பாக நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம வந்து ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்டுக்கு முன்னுக்க எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னமாக்க ஒரு பேரிகேடு சிஸ்டமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்ஆத்தரைஸ்டாக தான் இருந்தது. இப்போ வந்து அந்த பேரிகேடு சிஸ்டம் எல்லாமே நல்லா இருக்கு. இப்போ ஒரு ஸ்போர்ட்டாக தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பீப்புள்ஸ் வந்து உள்ள போறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னமாக்கும் அந்த 50 மெம்பர்ஸ் எவ்ரி பேட்ச் போறாங்க. அந்த வின்னர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னமாக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் வந்து கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னமாக்கும் ஒரு பேட்ச்ல ஸ்டார்ட் பண்ண பையன் கடைசி வரைக்கும் போனாங்க. இப்போ அந்த ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னமாக்கோ ஒரு பேட்ச்ல ஜெயிக்கிறாங்க, ஒரு 2 மாடு 3 மாடு பிடிச்சவங்களுக்கு லாஸ்ட் இதுல வந்து கொடுக்குறாங்க. அப்ப அந்த லாஸ்ட் பேட்ச்ல இருக்கவங்களுக்கும் அந்த செகண்ட் பேட்ச்ல இருந்து டெவலப் பண்ணி ஒவ்வொன்றுமே இப்போதைக்கு இருக்கிற சிஸ்டம் ஓகே. பட் இதுல வந்து எனக்கு ஒரு நெகட்டிவா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மாடு வளர்க்குறவங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா பெஸ்ட் மாடு, அது சில மாடு வந்து என்ன கிரிட்டீரியாவில் எடுத்திருக்காங்கன்றது வந்து ஒரு நாம்ஸா தெரிய மாட்டுது. இதே மாடுபிடி வீரர்களுக்கு நம்ம கண்டுபிடிச்சிடறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் வந்து 11 மாடு பிடிச்சிருக்காங்க, அவங்க ஃபைனலா போகும்போது யார் மேக்ஸிமம் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வின்னர்ன்றதை டிசைட் பண்ணிடுறோம், நம்ம கொடுத்துடுறோம். அதே இது வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் மாடு செலக்ஷன் பண்றாங்க இல்லையா, அந்த பெஸ்ட் மாடு செலக்ஷன் பண்றவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கிரிட்டீரியா மக்களுக்கு சுத்தமாவே தெரியல. டிரான்ஸ்பரன்சி அதுல கண்டிப்பா கிடைக்க மாட்டுது. நம்ம மாடு ஜெயிச்சிருச்சுனே, அண்டா தலைவாணி சேர் எல்லாம் பரிசா போட்டாங்கண்ணே. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 6 மாசம் மாடை ரெகுலரா பாக்குறது ஒரு 2 மாசம் நல்லா பார்த்தோம். அந்த மாதிரி கொஞ்சம் இது பண்ணுவோம். 6 மாசமா ரெடி பண்ணி களத்துல இன்னைக்கு விளையாடும் போது எப்படி இருந்துச்சு? சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா. இன்னும் நிறைய இடங்கள் வைக்கணும், 2-3 நாள் வச்சா நல்லா இருக்கும் ஜல்லிக்கட்டு. இந்த மாடுகள் நிறைய பெருகிருச்சு. ஜல்லிக்கட்டு வந்து இப்ப வாழமேட்டுக்கு இன்னொரு நாள் வைக்கலாம். இந்த மாதிரி நிறைய பேர் எல்லா பேரையும் மாடை வைக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஜல்லிக்கட்டுல குறையெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணே, பரவாயில்ல, எல்லாமே பரவாயில்ல, எல்லா சேஃப்டி. வாழமேடு சூப்பரா இருந்தது இந்த தடவை, எப்பயுமே சூப்பரா இருக்கு. இந்த தடவையும் சூப்பரா நாங்க வருஷம் அலங்காலூர் போவோம். அவனே அவரை நேற்று அவுத்துட்டு வந்தோம். இன்னைக்கு தான் பாலமேடு வந்திருக்கான். நாளைக்கு டோக்கன் வந்தா நாளைக்கு ஆகும் அலங்காலூர்ல. அது என்னன்னு தெரியல, அது கூடவே இருந்தோம். அதனால அது ரொம்ப பிடிச்சிருச்சு எங்களுக்கு. அது கூடவே இருந்தோம், நாங்க அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம். அது மாதிரியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கூடவே வந்துட்டோம் நாங்க. இது வந்து ஜல்லிக்கட்டுன்றது வந்து எல்லா பேருக்கானது. ஸோ நம்மளும் இருக்கோம். அதை கடைசி வரைக்கும் ரொம்ப கஷ்டம். ஜல்லிக்கட்டுன்ற வார்த்தையில சொல்ல முடியாது. அது அவுக்கிறவங்க இருந்தாலும் சரி, கொண்டு வரவங்க சரி, வேடிக்கை பார்க்குறவங்களாலும் சரி, ரொம்ப கஷ்டம் தான். அது எல்லா பேரும் வர்றதுனால தான் அந்த ஜல்லிக்கட்டு இன்னும் இருக்கும். இன்னும் நிறைய பேர் வரணும். நம்ம ஜல்லிக்கட்டை தொடர்ந்து ரொம்ப நாள் இருக்கணும். நிறைய தமிழ்நாடு பூரா நம்ம மாடு அவுக்கணும் ஜல்லிக்கட்டு கலா. அதான் அன்னைக்கெல்லாம் நாங்கள் ஜல்லிக்கட்டு இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டோம். ஒரு தடவை ஜல்லிக்கட்டு இல்லை வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன். அன்னைக்கு அந்த டைம் ஜல்லிக்கட்டு வைக்கல. அதுக்கப்புறம் லாக்டவுன் கொரோனா டைம்ல ஜல்லிக்கட்டு வைக்கல. அந்த டைம்ல யாருமே கேட்க மாட்டாங்களடா ஜல்லிக்கட்டை பத்தி, நம்ம இப்படி இருக்க மாட்டான்னு 10 பேர் 20 பேர் அங்கங்க போராடுவாங்க. ஸோ அதுக்கான பலன் தான் அந்த லட்சக்கணக்கில் போராடினது. ஃபுல்லா போராடினாங்க. எதிர்பார்க்கவே இல்லை நாங்க யாருமே. நாங்க கஷ்டப்பட்டோம். கலாச்சாரத்தின் அடிப்படையிலானது. இந்த நீங்க இப்ப எப்படி பார்த்தாலும் ஒரு 1 லட்சம் பேர் இருப்பாங்க. இங்க எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் யாராலையும் விட்டு கொடுக்க முடியாது. இதுக்கு ரொம்ப நாள் காத்துட்டு இருந்திருப்பாங்க எல்லா பேருமே. பசங்க எல்லாமே ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தோம் அந்த ஒரு நாளுக்காக. இப்போ அந்த மாடு பதிகிற சிஸ்டம் மட்டும் கொஞ்சம் நிறைய பண்ணாங்கன்னா பெட்டரா இருக்கும். இப்போ நம்ம பெஸ்ட் ஜல்லிக்கட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவனியாபுரம் இருக்கு, பாலமேடு இருக்கு, அலங்காநல்லூர் இருக்கு. இது எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1000 மாடு மட்டும் தான் சான்சஸ் கிடைக்குது. இப்போ இந்த 3 ஜல்லிக்கட்டுல 3000 மாடுக்கு மட்டும் தான் கிடைக்குது. மற்ற மாடெல்லாம் எங்க போறது? ஸோ மக்கள் இதைத்தான் எதிர்பார்க்குறாங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணா இன்னும் ஜல்லிக்கட்டு நிறைய நடத்தணும், நிறைய பிரைசஸ் கொடுக்கணும். எவ்ரி இயர்ஸ் வந்து சில சேஞ்சஸ் இருக்கு. க்ளோஸ் எலெக்ஷன் டயத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரைசஸ் நிறைய கொடுக்குறாங்க. அந்த இன்பிட்வீன் கேப்ல எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்ப அந்த மாடு வளர்க்குறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, என்ன விழா கமிட்டி வந்து ரிசல்ட் சொல்றாங்க, ஆனா கரெக்டா சக்சஸ்ஃபுல்லா சொல்ல மாட்டாங்க. ரிசல்ட் வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அந்த மாடு வந்து ரூல்ஸ் இருக்கு. ரன்னிங் மாடு அப்படின்னு எடுத்தீங்கன்னா வாடி வாசல்ல இருந்து அந்த எல்லை போகுது அப்படின்னமாக்க அது வின்னிங் சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு மாடு வந்து பாத்தீங்கன்னா 3 ரொட்டேஷன் சொல்றாங்க, 3 ஜம்ப் சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் சொல்றாங்க அப்படின்னா அந்த ரிசல்ட்டுக்கான பிரைஸ் கரெக்டா போகுதா, 2 பேர் பிடிச்சா அது மாட்டுக்காரங்களுக்கு கொடுக்கணும், கண்டிப்பா கொடுக்குறாங்களா அப்படின்றது கரெக்டா போகணும். இந்த சிஸ்டத்துல எல்லாம் கொஞ்சம் ஃபார்முலா கொண்டு வந்தோம்னா பெட்டரா இருக்கும். we will support ஜல்லிக்கட்டு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் ஜல்லிக்கட்டு பாக்குறதுக்கு தான் என் அப்பா எனக்கு வந்து சில ஜல்லிக்கட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. என் பையனுக்கு வரணுன்றதுக்காக தான் யங் ஜெனரேஷன் கியான் சபினோ பிரேமா கூட்டிட்டு வந்திருக்கான். ஐ சப்போர்ட் த ஜல்லிக்கட்டு. ஐ லைக் த ஜல்லிக்கட்டு. என் தாத்தாவும் ஒரு ஜல்லிக்கட்டு தான் வச்சிருக்காரு. அதனால எனக்கு ஜல்லிக்கட்டு பிடிக்கும். ஃபர்ஸ்ட் எனக்கு ஜல்லிக்கட்டுனா பிடிக்காது. ஏன்னா மாடு வந்து எல்லாரையும் முட்டும். அதுக்கப்புறம் தாத்தா வந்து வச்சுட்டு இருக்கறனால எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். எல்லாருமே டிகிரி ஹோல்டர்ஸ். எனக்கு ஆன்லைன் ரத்து மட்டும் டோக்கன் மட்டும் ரத்து பண்ணணும். எங்களோட பாரம்பரியத்தை நாங்கள் காப்பாற்ற வந்திருக்கோம் படிச்சுட்டோம். எல்லாருமே ஒவ்வொரு கம்பெனி போயிருக்கோம். நாங்களும் படிச்சவங்க தான், நாங்களும் நம்பினருக்காண்டி போராடுறோம். அவ்வளோதான். ரெகுலராக ரொம்ப வருஷம் வந்துகிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து ஐயர்பாளையில் வந்துகிட்டு இருக்கோம். சரிங்களா, அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் எல்லா ஜல்லிக்கட்டும் பார்க்குறோம். இது நம்மளுடைய தமிழர்களுடைய வீர விளையாட்டு. எங்கெங்கேயோ இருந்து கிரிக்கெட் விளையாடுறது பாம்பில் நடக்குது, இங்கேருந்து போகிறாங்க. நம்ம ஊருக்குள்ளே நடக்கிற நம்ம வந்து பார்க்கணும்ல, நம்ம தமிழர்களுடைய வீர விளையாட்டை பார்க்க முடியும். குடும்பத்தோடு வந்திருக்கோம். எங்களுக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும். இடையில அந்த ப்ரொட்டஸ்ட்லாம் நடந்துச்சுல, அதுலலாம் ஸ்கூல்லாம் கட்டி வச்சுட்டு ஜாலியாக நாங்கள் ப்ரொட்டஸ்ட்டில் தான் ஃபுல்லாக உட்காந்துருக்கோம். இது வந்து என்னன்னா இனி வர ஜென்ரேஷனுக்கும் சரி நம்மளுடைய தமிழ் விளையாட்டு வந்து விடக்கூடாது. இது வந்து நம்மளுடைய கடைசி வரை இருக்கணும்.
இருக்கணும் அப்படின்ற ஒரு இது. நம்மளுடைய ஓல்டேஜ் இதுலலாம் பார்க்கும்போது இனி வர பிள்ளைங்களுக்கு அது தெரியுமான்னு தெரியல. இப்போ நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை இப்படி லீட் பண்ணுறனால எங்களுக்கு இதெல்லாம் தெரியுது. ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பிள்ளைங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இதோடைய அருமை என்னன்னு. அந்த காலத்தில் பெண்கள் இந்த மாதிரி வீரமாக அடக்கிறவங்கள தான் திருமணம் செய்வாங்க. அந்த இது தொன்று தொட்டு வர்றது கொஞ்சம் பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு, நமக்கும் ஒரு உற்சாகமா இருக்கு. இதுதான் தமிழன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீர விளையாட்டு. இப்போ மாடு வளர்க்குறவங்கள பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த ஒரு வருஷமா கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அதை பதிவு பண்ணி அந்த பதிவு பண்ணது என்ன கிரைட்டீரியாவில் எப்படி எடுக்கிறாங்க எதுவுமே அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த மக்களுக்கு போக மாட்டுது. அதை மட்டும் நம்ம அதை சரி பண்ணி அந்த ரூல்ஸை நம்ம வெப்சைட்லயே நல்லா சிறப்பாக கொடுத்தோம் அப்படின்னா அந்த ரூல்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட் நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்கவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிராமத்துல கிராம மாடுன்னு சொல்லி ஒன்று வளர்க்குறாங்க. அது போக இண்டிவிஜுவலா ஸ்பெஷல் எடுத்து ஒவ்வொரு ஃபேமிலியிலுமே 2 மாடு 1 மாடு வளர்க்குறாங்க. அட்லீஸ்ட் அவங்களுக்கு அதுல ஒரு மாடாவது கிடைச்சிச்சு அப்படின்னா ரொம்ப வேல்யூபிளா சந்தோஷமா அவங்க இன்னும் ரொம்ப மாடு வளர்க்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. கிடைக்காத போதே இவ்வளவு சான்ஸ் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து பண்ற மக்கள் ஒரு மாட்டுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நம்மளுடைய தமிழருடைய ஜல்லிக்கட்டு எத்தனை வருஷத்துக்கு அழியாம நம்ம பாத்துக்கலாம். இப்ப ஜல்லிக்கட்டினுடைய அழிவுக்கு அது நிறைய அரசியல் இருந்துச்சு. நம்ம அந்த டாபிக்குள்ளே போக வேண்டாம், அது எல்லாமே சில பேருக்கு தெரியும். சோ நம்ம ஜல்லிக்கட்டுக்கு நம்ம இப்ப இல்ல எப்பயுமே நம்ம தமிழர்கள் சப்போர்ட்ல இருப்பாங்க. சிஸ்டத்துல சில மூவ்மெண்ட்டை சிஸ்டமா கொண்டுட்டு வாங்க, அந்த இதுதான் பாக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன நெகட்டிவ் சொல்றேன். இன்னைக்கு எவ்ரி இயர் நம்ம பாத்தீங்க அப்படின்னா இயர்லியராவே ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு நடந்தது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இதை நான் அரசியலா சொல்ல விரும்பல, பட் மக்கள் தெரியும். ஜல்லிக்கட்டுல அரசியல் கலந்துட்டாங்க. இதுல எல்லாம் மாடு பிரிக்க வீரர்கள் எல்லாரும் ஒன்னா இருந்திருப்பாங்க. எல்லாம் மக்கள் ஒன்னா போய் பார்ப்பாங்க. இது அரசியல் கலந்துட்டாங்க. எப்படின்னா பணம் கொடுத்து எல்லாம் பண்றாங்க. பணம் கொடுத்து எல்லாம் பேரிக்கடை எல்லாம் போட்டாங்க. ஆனா மக்கள் அதிகமா கம்மியா நின்றுவாங்க, அமைதியா நின்றுவாங்க. அவங்க மாடு போவாங்க. மாடுபிடி வீரரும் மாடுபிடி வீரரும் அதிகமா பிடிச்சி போவாங்க. இது மாதிரி விட வேண்டாம் மாட்டாங்க. எப்படின்னா எல்லாரும் பேரிக்கடை போட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. போலீஸ்காரங்க தான் உள்ள நிக்கிறாங்க. மாடுக்கு பிடிக்க எவனும் இல்ல. போலீஸ்காரங்க நிக்கிறாங்க, போன அடிச்சு வரட்டாங்க. இதுல அரசியல் ஜல்லிக்கட்டு பண்ணா வீர தமிழ் மண்ணும் பண்றாங்க. ஜல்லிக்கட்டு வீர தமிழ் பண்ணுவாங்க. இதுல அரசியல் வேணாம், எனக்கு அரசியல் வேணாம். எங்களுக்கு அரசியல் வேணாம். எங்க படி நடந்தா நல்லா நடக்கும், எல்லாம் பண்ணிக்குவோம் நாங்களே. வாடிவாசல் 1000 ரூபா டோக்கனா, 500 ரூபா டோக்கனா, ஏனியை போட்டு ஏறி வேண்டாம் 500 ரூபா 1000 ரூபா கொடுத்து பாருங்க அப்படின்றாங்க. எங்களுக்கு மக்கள் பார்க்கவே விடல. அவங்க அரசியல் கலந்து டிராக்டர் கார் எல்லாம் கொடுக்கறதுனால அது வேட்டி துண்டு கொடுத்தாலே போதுமானது. மக்கள் அதிகம் கூட்டம் சேராது. அவங்க வேட்டி துண்டுண்டாக போயிட்டே இருப்பாங்க. காரு டிராக்டர் எல்லாம் கொடுக்கறதுனால இது பிரியார்களுக்கு ஒரு சில பேருக்கு போய் சேருது. இதுல வேட்டி துண்டை போட்டாலே அவன் பாடுக்கு கூட்டம் அதிகமாக வராது. அவன் பாடு பாதி பேர் மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுல போலீஸ் பூராமே பேரிக்காடுல போலீஸ்காரங்க தான் நிக்கிறாங்க. மக்கள் பக்கத்தோட நெருங்க விடுறது. இது மாத்தணும் போலீஸ். நாங்கள் வாடிவாசல் வரைக்கும் போயிட்டு டோக்கன் 1000 ரூபா ஒட்டி திரும்பி இங்க வரைக்கும் வந்துட்டோம். அப்படின்னா அங்க போயிட்டு காசு கொடுக்க முடியாம தான் அங்க பேரிக்கேட்ல நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்களே தவிர இங்கேயுமே பாருங்க, நீ ஒரு சுட்டி போட பாத்துருவாங்க. எல்லா பேரும் போலீஸ்காரங்க தான். பெரியவர்கள் கூட பார்க்க மாட்டாங்க ப்ரோ. போட்டு அடிக்கிறாங்க. ஒருத்தர் கால் எட்டி மிதிக்கிறாரு. அவரா அதெல்லாம் மனுஷனா ப்ரோ? அவ்வளவு பெரிய படி படிச்சிருக்காரு. அதெல்லாம் மனிதாவை கிடையாது ப்ரோ. போலீஸ்கார் ஒரு ஐயாவை முதிக்கிறாரு, டம்முன்னு முதிக்கிறாரு, முதுகுலயே முதிக்கிறாரு. அப்பதான் ப்ரோ பாத்துட்டு வரோம், கண்ணா பாத்துட்டு வரோம் ப்ரோ. அதெல்லாம் ப்ரோ சங்கட்டம் ப்ரோ. அதெல்லாம் பண்ணக்கூடாது ப்ரோ. ப்ரோ சொல்றேன், போலீஸே இங்க வரக்கூடாது ப்ரோ. போலீஸ்ன்றே தேவை கிடையாது. என்ன குத்துப்பட்டா பட்டு போறோம். தமிழர் நாங்க எங்க உரிமை அது. நாங்க போய் எங்களுக்கு தேவைப்படுறது அங்க போறோம், நாங்க குத்து போடுறோம். விருப்பப்பட்டு தான் ப்ரோ நான் போய் குத்து வாங்குறோம். இவ்வளவு பேர் ஜல்லிக்கட்டுல போய் உள்ள மாடு பிடிக்க போயிட்டு இருக்கோம். அதுல விருப்பப்படாமையா போவாங்க ப்ரோ? குத்து போடுறது நாங்க பாத்துக்கிறோம். ஏன் எதனால இவ்வளவு எமோஷனல் ப்ரோ? போலீஸ்காரன் தான் ப்ரோ. சின்ன பையன் பெரியவங்க யாருமே பார்க்க மாட்டாங்க. அடிக்கிறாங்க, போட்டு காயமாகுது. இதெல்லாம் அவங்க மாடு குத்தி காயமாகுதோ இல்லையோ, அவங்க அடிச்சதுலயும் அதிக பேர் காயமாகுது. ஓப்பனா சொல்றேன், உண்மையாதான். அவங்க அடிக்கிற அடி அந்த மாதிரி இருக்குது. மாடு குத்துறது கூட லைட்டா கூட இடிச்சுட்டு போயிடும். போலீஸ்கார் மாட ஒருத்தன், போலீஸ்கார் மாட ஒருத்தன், அடிச்ச மாட ஒருத்தன். நான் திண்டுக்கல் மாவட்டம் பஞ்சமுடிக்கிறவங்க பேசியிருக்கேன். மாட உட்காந்து போலீஸ்கார் அடிச்சான். திரும்பி போலீஸ்கார் வெளியே வரும்போது நீ ஆளான அடிச்சு திரும்பி அடிச்சுட்டாங்க. அப்ப இது மாடுனால வந்த காயம் இல்லையா? போலீஸ்கார் இப்பதான் அடிச்சாரு. பேச்சு மாத்தி வெளியே வரும்போது நீ என்னடா வேற பேச்சு மாதிரி திரும்பி அடிச்சாரு. இங்க ஒரு காயம் ரத்தம் இருக்கு. இந்த ஐஸ்கிரீம் அப்படி இருந்தது. இங்க துண்டு கூட ரத்தம்